பேங்க் என்ன பணத்த ஃப்ரீயாவா குடுக்குது? பணம் வாங்குனா கட்டி தானே ஆகணும். பணம் கட்டலன்னா பேங்க் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாதா? கரெக்ட்மா. இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா, வாங்குனா கட்டித்தானே ஆகணும் அப்படின்றது வந்து பரவலான பேங்க் சொல்றது ஒரு விஷயம். வாங்குனா கட்டித்தான் ஆகணும். இல்லன்னு சொல்லலங்க. பட் கட்டுற அளவுக்கு பேங்க் குடுக்கணும். இந்த அளவு தான் கட்ட முடியும் அப்படின்றத வந்து பேங்க் வந்து முதல்ல யோசனை பண்ணி தான் லோன குடுக்கணும். இப்ப எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன லோன், ஆப் லோன்ல இருந்து 7 டேஸ் லோன் ஆரம்பிக்கிற நாள் வட்டி, தண்டல் வட்டி நம்ம நார்மலா சட்டம் இருந்தா கூட பேங்க் அத பண்றத யாரும் கேட்கறது இல்ல. அதனால உதாரணத்துக்கு சிம்பிளா லாஜிக்காவே புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு சம்பளம் என்னவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 60,000 சம்பளம் இருக்கிற ஒரு ஆள் எவ்வளவு லோன் கட்ட முடியும்? தன்னோட 50% லோனை கட்டிடலாம். பாக்கி இருக்க 30% அவருக்கு செலவுக்கு வேணும். அவர் வாழ்க்கை நடத்துறதுக்கு, ஒரு வாடகை கட்டுறதுக்கு, ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இப்படின்றத எடுத்து வச்சுட்டு தான் அவர் லோனை கட்ட முடியும். பட் இங்க பேங்க் சிஸ்டம் என்ன பண்ணுது? ஒருத்தரோட ட்ராக்ல ஒரு லோன் ஒழுங்கா போச்சுன்னா மத்த லோன் அவர் ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பேங்க் வந்து கொடுத்தது மறு பேங்க் பாக்குறது இல்ல. ட்ராக் ஒழுங்கா போதாதுன்னு பாக்குறாங்க ஒழிய ஒரு சம்பளத்துல எவ்வளவு லோனை கட்டுறாங்கன்றது பாக்குறது இல்ல. இப்ப 60,000 சம்பளம் வாங்குறவர் நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம் சார். 60,000 சம்பளம் வாங்குறவர் வந்து சப்போஸ் அவர் லோன் தேவைக்கு வாங்கிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தேவை மனுஷனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு தேவையில்லாத மனிதன் சொல்லவே முடியாது. எந்த மனிதனுக்கா இருந்தாலும் ஒரு தேவை இருக்கும். ஸோ கொடுக்குறாங்களே கட்டிடுவோம், ஏதாவது பண்ணிடுவோன்ற இதில் வந்து அவங்க வந்து லோனை வாங்கிப்பாங்க. இப்போ வாங்கிட்டு கட்டும் போது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அவங்க சுமை எப்படி ஏறுதுன்னா அவங்க ஏமாத்துற இன்டென்ஷனோட இல்லவே இல்லை. ஒரு லோன் கட்டுறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லைன்ற காரணத்துக்காக கார்டை தேய்ச்சி அடுத்த லோனை வாங்கிட்டு இதை கட்டிடுறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி லோன் டிஃபால்டர் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்குகள் தான். ஏன்னா பெரிய பேங்க் ஒரு லோனை கொடுத்துருந்து வச்சுங்களேன், இந்த மாதம் வந்து லோனை கட்டணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லோனை அடைக்கிறதுக்காக ஒரு கார்டு எடுத்து அதில் ஸ்வைப் பண்ணி கட்டிடுறாங்க. இப்போ அடுத்த மாதம் வருது, அடுத்த மாதம் இந்த கடன் குட்டி போட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கும் சேர்த்து வருது. ஸோ வரும்போது இன்னொரு கார்டு ஸ்வைப் இப்படி ஸ்வைப் மேலே ஸ்வைப் பண்ணி 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 கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போய் நின்றுடுது. இன்னைக்கு அதே 60,000 சம்பளம் வாங்குறவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3,00,000 சில்லற மாசமான டியூ கட்டணும். இப்போ அவரை நிர்பந்தப்படுத்துறது நியாயமா? இதுதான் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி. வாங்கின கடனை கட்டித்தான் அப்படின்னு கேட்டீங்களே, வாங்கின கடனை கட்டித்தான் ஆகணும். 60,000 சம்பளம் உள்ள ஒரு ஆள் 3,400,000 டியூவை எப்படி கட்ட முடியும்? இந்த கேள்விக்கு தான் பதில் தேவை. இந்த கேள்வியை நான் கேட்குறேன். வாங்கின கடனை கட்டித்தான் ஆகணும். அதாவது பேங்க் கொடுக்கறது லீகலி என்ஃபோர்ஸபிள் மணி, அதாவது சட்டப்படி செயல்படுத்தக்கூடிய பணம். அந்த பணம் சட்டப்படி செல்லணும். ஒரு ஸ்மக்லிங் பண்ணியோ வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டியோ பண்ணி வந்த பணத்தை செலுத்த முடியாது. அது கவர்மெண்ட்டும் அனுமதிக்காது. அப்படி இருக்கும்போது லீகலி என்ஃபோர்ஸபிள் மணினா இவரோட உழைப்புல தான் வரணும். இவரால் மாதம் ஃபுல்லாக உழைச்சாலும் 60,000க்கு தான் உழைக்க முடியும். 60,000க்கு மேலே இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 60,000 மட்டும்தான் செலவுக்கும் வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது 3,400,000 கட்டு நீங்கள் வற்புறுத்துறது தான் இதுன்னு சொல்கிறேன், இல்லீகல் நான் சொல்கிறேன். அப்போ பேங்க் என்ன பண்ணணும்? ஒருத்தரோட சம்பளம் எவ்வளோ வருது, எவ்வளோ நாளைக்கு அவர் சம்பாதிப்பார், வயசு இதெல்லாம் கருத்தில் கொண்டு இல்லைங்க லோன் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஏற்கனவே 30,000 கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த லோனை கொடுத்தோம்னா நீங்கள் 30,000 கட்டணும், உங்கள் சம்பளம் முழுசாக போயிடும், உங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோனை கொடுக்குறது நிறுத்தினா தான் அவரும் ஒழுங்காக கட்ட முடியும். நீங்கள் லோனை கொடுக்குறன்ற பேர் வழியில் ஒரு 20 லோன் 30 லோனை கொடுத்துட்டு 60,000 கட்ட வேண்டியதை வந்து 4,00,000 5,00,000 கட்ட சொன்னால் அவர் எங்கே போவார்? அவர் லீகலி என்ஃபோர்ஸபிள். உங்களுக்கு தேவை, நீங்களும் லீகலாக தான் பணம் கொடுக்குறீங்க, அந்த பணத்துக்கு வரியும் கட்டுறீங்க. எங்களுக்கும் வந்து வாங்குறவருக்கும் சரி அவரும் ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாமே லீகலி என்ஃபோர்ஸபிள் மணி வித்தின் இந்தியா எப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இதைத்தான் கேட்குறோம். வாங்கினா கட்டித்தானே, வாங்கினா கட்டித்தாகணுன்றதுக்காக நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் வழியே வாங்கணும்னு பதில் சொல்லவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே பண்ண முடியலன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஒன்று அப்ஸ்காண்ட் ஆவார், இல்லைன்னா வச்சிங்களேன் வேற எங்கன்னா ஊருக்கு போ. அப்ஸ்காண்டுன்றது ஒன்று தான், ஊருக்கு போகிறதுன்றது ஒன்று தான். வேற எதுனா வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். இல்லைன்னா கடனுக்கு வந்து பதில் சொல்லலாம், லீகலாக டேக்கிள் பண்ணலாம், இல்லை தவறான முடிவு எடுக்கலாம். இந்த 5 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியுமே தவிர பணத்தை வந்து மாயாஜலம் பண்ணி உருவாக்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து இந்த கட்டித்தான் ஆகணும் அப்படின்றது வந்து தப்பு. பேங்க் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுதுன்னா பேங்க்குக்கு வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு வகையும் கடன் கொடுக்கும்போது அதுக்கு இன்சூரன்ஸு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு தான் கொடுப்பாங்க, செக்யூரிட்டி வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் வங்கியில் வந்து டிஃபால்ட் ஆகிட்டாருன்னா அவர் அசலை மட்டும் கட்டியிருப்பார், வட்டி மட்டும் தான் கட்டாமல் விட்டுருப்பார். ஸோ பேங்க்குக்கு நஷ்டம்னு சொல்ல முடியாது. பேங்க் சிஸ்டமே எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகிறது இல்லை. ஒன்று பேங்க் வந்து நலிவடைஞ்சிட்டாக்கா அந்த பேங்க் போயிடும், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும், இல்லை இவங்க ஷேர்ஸை கடனை இன்னொரு பேங்க் வாங்கிக்கும். இப்படி டேக் ஓவர் பண்ணி போயிட்டே இருக்க ஒழிய பேங்க் வந்து சிஸ்டம் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் வாங்கினா கட்டித்தானே ஆகணும்னாக்கா நீங்கள் கொடுத்தனால தான் நாங்கள் வாங்கணும். இப்போ வாங்கிட்டு கட்ட முடியாத ஸ்டேஜ் கொண்டு வர்றதும் பேங்க் தான். இப்போ கொடுக்க முடியாத பணத்தை எப்படி கொடுக்க முடியும்? இல்லாத ஒரு பணத்தை உருவாக்க முடியாது நான் சொன்னேன். அதே போல தான் இல்லாத ஒரு பணத்தை வந்து கட்டவும் முடியாது, இவரால் அதை வந்து லீகலாக சம்பாதிக்கவும் முடியாது. இப்படி வேலை இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட இந்த அமௌண்ட் தான் அவரை சம்பாதிக்க முடியும். என்றைக்குமே 3,00,000 அவரால் கட்டவே முடியாது. அப்படின்ற சுச்சுவேஷனில் வழக்கறிஞர் அணுகி தான் அவங்க வந்து கன்சிடரேஷன் பண்ணணும். அவங்க கடனை வந்து வேவியர் தான் பண்ணணும். பேங்க்காரங்க கடன் தள்ளுபடி தான் போய் இந்த தள்ளுபடி பண்ணி விடணும். ஏன்னா
கட்ட முடியாத கடனை என்ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. இது வந்து ஆக்சுவலா வந்து அப்படி அவர் என்ஃபோர்ஸ் பண்ணாக்கா, நீங்க கட்டித்தான் ஆகணும்னு சொன்னாக்கா, அது மனித உரிமைக்கு எதிரானது. அதையும் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த சேனல்ல தெளிவா சொல்லியிருக்கேன்.